ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது வெறும் 60 நொடி போதுங்க. நீங்கள் விரும்பினவங்க உங்களை தேடி வருவாங்க. இதை கேட்டான ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மனதோட சக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்பும் அந்த நபர், அந்த ஒரே ஒரு நபரை நம்ம கிட்ட திரும்ப ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு எளிய ஆனால் ரொம்ப ஆழமான பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த யூனிவர்ஸ் நீங்கள் விரும்பக்கூடிய நபரை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் விரும்பின நபரோட தான் நீங்கள் வாழுவீங்க அப்படின்னு நீங்கள் அதை முழுமையாக நம்புறீங்கன்னா மட்டும் கீழே எனக்கு கமெண்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த யூனிவர்ஸை நம்புறீங்க, யூனிவர்ஸ் எவ்வளவு சக்தியாக உங்களுக்கு செயல்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் யூனிவர்ஸோட நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்கன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்மளோட எண்ணங்களோ நம்மளுடைய உணர்வுகளோ சேர்ந்து உருவாக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம வாழ்க்கைய ஒரு ஷேப்பா மாத்துது. அதே மாதிரி தான் நீங்க ஒருத்தரை உண்மையா நினைக்கிறீங்க, அந்த நினைப்பு ஒரு சாதாரண தாட்ஸா இல்லாம அது ஒரு சிக்னலா மாற ஆரம்பிக்கும். அந்த சிக்னல் யூனிவர்ஸ் கிட்ட போய் அந்த சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி அந்த நபர் இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே அந்த நபரோட மனசுக்கு அது ரீச் ஆகும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பவரே. இந்த மெத்தட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள் பயன்படுத்தலாம், கல்யாணமானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பயன்படுத்தலாம், பிரேக்கப் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், பேசாம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒன் சைட் லவ்ல இருக்கவங்க கூட இதை பயன்படுத்தலாம். எல்லா கேட்டகரியில இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அந்த நபரை உண்மையா விரும்பணும். ஜஸ்ட் டைம் பாஸ்க்காகவோ இல்ல ஈகாக்கோ பண்ணீங்கன்னா இது வேலை செய்யாது. ஏன்னா அதுல உங்களால அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டா எஃபர்ட் போட முடியாது. இந்த மெத்தடை நீங்க பெருசா ஒரு மந்திரமோ பூஜையோ எதுவுமே கிடையாது. அதனால இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க என்னைக்கு வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம். பட் நைட் பண்றது கொஞ்சம் பெஸ்ட். குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெண்கள் எல்லா நிலையிலும், நான் சொல்ல புரிஞ்சு நினைக்கிறேன், மந்த்லி டைம்ஸ்லும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் எடுக்கணுங்கிற டைம் அவசியம் கிடையாது, நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் மனம் சார்ந்தது தான், மைண்ட் பேஸ்டு ஒரு அட்ராக்ஷன் டெக்னிக் தான் இது. இந்த மெத்தடை பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நபர் தானாகவே உங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க. அன்எக்ஸ்பெக்ட் மெசேஜ் அவங்க கிட்ட உங்களுக்கு வரும். இன்ஃபேக்ட் காலும் வரலாம். நீங்க இல்லாம அவரோட இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்களுக்கு உருவாக்கும். ஸ்லோவா அவங்களோட மனம் உங்களை நோக்கி புல் பண்ண ஆரம்பிக்கும். அதே நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவும் குறைய ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும், பாசிட்டிவ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் எப்படி பண்ணுங்கிறத தெளிவா பார்த்தலாம். முதல்ல நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க, கண்களை மூடுங்க, ஒரு 10-15 செகண்ட் ஸ்லோவா ப்ரீத் பண்ணுங்க. மைண்டு காம் ஆகணும். ப்ரீத் பண்றது என்ன, உங்களுடைய மூச்சுக்காற்று உள்ள போறதையும் மூச்சுக்காற்று வெளியே வரதையும் கவனம் செலுத்தினா போதும். உங்க மனம் அமைதியான பிறகு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் லைட்டா ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க விரும்பக்கூடிய அந்த நபரை நினைச்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட பேசுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. அவங்களோட சிரிப்பு உங்களை அவங்க பார்க்கறாங்க, அந்த ஃபீலை உணருங்க. யோசிச்சு பாருங்க, உங்களை விட்டு போன நபர் இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின் போது உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப் வரும் இல்லையா, அந்த ஃபீலை கொண்டு வரணும். அந்த உணர்வு வந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதன் பிறகு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறீங்க, அந்த ஃபீல் பண்ணுறீங்க, அந்த உணர்வோடு உங்கள் மனசுக்கு அதை கொண்டு வரணும். ஜஸ்ட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீலை உங்ககிட்ட கொண்டு வரணும். இந்த ஃபீல் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல் யூனிவர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்கும். பிகாஸ் யூனிவர்ஸ் நம்ம பேசக்கூடிய வார்த்தையை புரிஞ்சுக்காது, நம்மளுடைய உணர்வுகளை தான் புரிஞ்சுக்குமே. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல் சுவிட்ச் வேர்ட் சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும். யூனிவர்ஸ் பிரிங், பையனோட பேரு அண்ட் பொண்ணோட பேரு டுகெதர் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பையனோட பேர் மணி, பொண்ணோட பேர் அஸ்வினினா, யூனிவர்ஸ் பிரிங் மணி அண்ட் அஸ்வினி டுகெதர் அப்படின்னு சொல்லணும். முதல்ல எப்பவுமே பையனோட பேர் முன்னாடியும் ரெண்டாவது பொண்ணோட பேர் இருக்கணும். அதே போல இல்லை நீங்கள் இப்போ நீங்க ஒரு பையனா இருக்கீங்க, அந்த பொண்ணு நீங்க எரும மாடு அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பெட் நேம் வச்சு கூட போடலாம். பிகாஸ் எருமானவே உங்களுக்கு அவங்க ஞாபகம் தான் வருமே. ஏன்னா திடீர்னு அவங்க பேரை சொல்லும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதனால சொல்லணும். ஆனால்
இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல தான் பயன்படுத்துறோம். இதை நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து பயன்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது வெறும் வாயால சொல்றதா இருக்கக்கூடாது. சும்மா வாயால மனப்பாடம் பண்ணி ரிப்பீட் பண்றதா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் அந்த பர்சன் உங்களை தேடி வராரு, உங்ககிட்ட பேசுறாங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு டீப் ஃபீல் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும். குறைஞ்சது ஒரு 60 நொடி, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு கண்டினியூவாக சொல்லணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம், நைட் ஒரு டைம் அப்படிங்கிற நீங்கள் சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு இதை குறைஞ்சது 21 நாள் கேப் இல்லாமல் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் இது பண்ண ஒரே நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஒரே நல்ல சக்ஸஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறக்காக நீங்கள் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் உங்களோட ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் இட்ஸ் டேக் டைம். ஆனால் எவ்வளோ டைம் எடுத்தாலுமே அது 21 நாள் நீங்கள் கம்பல்சரி அவங்க வந்த பிறகும் சொல்லணுமே. செகண்டு, அந்த நபர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு மெத்தட் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறனால தான் நீ என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது நீங்கள் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பண்ண முதல் நாளே நிறைய பேருக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்ததும் எக்காந்தோடு பாதியில் மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இந்த பவர்ஃபுல் வார்த்தை மட்டும் பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த வார்த்தையை விட நீங்கள் உங்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீலிங்கோட பண்ணுறீங்களோ அந்த ஃபீல் தான் பவர்ஃபுல்லாக மாறும். நீங்கள் உண்மையாக அந்த நபரோட வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ரியாலிட்டியாக மாறும். யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப வேகமாக ரீச் ஆகும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி முழு நம்பிக்கையோட எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு வேகமாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பாயிண்ட்டும் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய நபர், உங்களுடைய அன்பு உங்களை தேடி வரும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.